1913 காலகட்டத்தில் சாவர்கர் என்பவர் ஆங்கில அரசனால் கைது செய்யப்பட்ட போது, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களின் சேவகனாக இருக்கிறேன் என்று கூறிய ஒருவரை நீங்கள் எப்படி RSSின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சகோதரரே, நீங்கள் கேட்ட கேள்வி, வீர சவர்கர் அவர்கள் ஆங்கிலேயர்களிடத்திலே மன்னிப்பு கடிதம் கோரினார் என்று கேட்டுள்ளீர்கள். பொதுவாக கம்யூனிச சித்தாந்தவாதிகள், அதே போன்று காங்கிரஸ் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதே போன்று திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள், வீர சவர்கர் அவர்கள் தான் ஹிந்து என்பதை வெளிப்படையாக முன்னிறுத்தியவர் வீர சவர்கர் அவர்கள். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் வீர சவர்கர் அவர்கள். அவருடைய பெயரிலேயே வீரம் என்பதை பொறிக்கப்பட்டது என்பதை நாம் இந்த இடத்திலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வீர சவர்கர் அவர்கள் ஆங்கிலேயரிடத்திலே மன்னிப்பு கடிதம் கோரியது கிடையாது. இதை நான் மறுக்கிறேன். சகோதரரே, வீர சவர்கர் அவர்கள் ஆங்கிலேயரிடத்திலே 4 முறை வேண்டுகோள் கடிதத்தை சமர்ப்பித்தார். மன்னிப்பு கடிதம் கிடையாது, வேண்டுகோள் கடிதம், அதாவது ரிக்வெஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிதத்தை சமர்ப்பித்ததன் நோக்கம் என்ன என்று சொன்னால், வீர சவர்கர் அவர்கள் ஆங்கிலேயனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆங்கிலேயர் இந்த பாரத தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே அகிம்சை வழி போராட்டம் இதெல்லாம் அவர்களை வெளியேற்றாது என்று நினைத்தார் வீர சவர்கர் அவர்கள். அதற்காக பல தேச பக்தி கொண்ட இளைஞர்களை ஒன்று திரட்டி மாபெரும் பேர் இயக்கத்தை உருவாக்கி வீர சவர்கர் அவர்கள் அந்த இளைஞர்களிடத்திலே தேச பக்தியை ஊட்டி மிகப்பெரிய ஆயுத பயிற்சிகளை அந்த இளைஞர்களுக்கு வழங்கினார். அந்த விஷயம் தெரிந்த ஆங்கிலேய அரசு வீர சவர்கரை ஏதாவது ஒரு நோக்கத்திலே கைது செய்ய வேண்டும் என்று கைது செய்தார்கள். வீர சவர்கர் அந்தமான் சிறையிலே அடைத்து வைக்கப்படுகிறார். அந்த அந்தமான் சிறையிலே அவருடைய கைகள் 2 சங்கிலியால் பிணைக்கப்படுகிறது. அவருடைய கால்கள் 2 சங்கிலியால் பிணைக்கப்படுகிறது. வெறும் ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல, அதாவது நின்ற நிலையிலேயே தன்னுடைய தண்டனையை அனுபவித்தார் வீர சவர்கர். ஒரு இயக்கம் வெளியே இருக்கிறது, ஒரு தலைவர் உள்ளே இருக்கிறார் அப்படின்னா அந்த இயக்கம் திட்டமிட்டபடி சரியா இயங்காது அப்படின்னு சவர்கர் அவர்கள் எண்ணினார். அதற்காகத்தான் சவர்கர் அவர்கள் ஆங்கிலேயரிடத்திலே வேண்டுகோள் கடிதத்தை சமர்ப்பித்தார். அந்த வேண்டுகோள் கடிதத்திலே குறிப்பிட்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, என்னை விடுதலை செய்து விடுங்கள், என்னை விடுதலை செய்ததன் பிறகு நான் ஆங்கிலேயர்களிடத்திலே உண்மையாக இருப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த கடிதத்திலே. அதை எண்ணி அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்யப்பட்டதன் பிறகு தங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தினார் வீர சவர்கர் அவர்கள். எதற்காக அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது? தான் வெளிவந்தால் தான் தன்னுடைய இயக்கம் சுதந்திரமாக இயங்கும், ஒரு தலைவனுடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் அந்த இயக்கம் பெருவாரியான சுதந்திரமாக இயங்கும் என்பதற்காக, திட்டமிட்டபடி அதனுடைய பணிகள் நடக்கும் என்பதற்காகத்தான் அந்த வேண்டுகோள் கடிதத்தை ஆங்கிலேயர்களிடத்திலே முன்வைத்தார். அது வேண்டுகோள் கடிதம் தான் தவிர மன்னிப்பு கடிதம் கிடையாது என்பதை காணொலியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களின் சமுதாயத்தை பின்னாளில் முன்னோக்கி அழைத்து செல்ல எந்த அரசியல் கட்சி சரியானதாக இருக்கும் என நினைக்கிறீர்கள்? சகோதரரே, இந்த கேள்விக்கு தேசபக்தனாக நான் பதில் கூற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு 10 ஆண்டுகளாக பாரத பிரதமர் அவர்களுடைய ஆட்சி மிக மிக ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய, உலக மக்களால் கவனிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக பாரத தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் அவர்களுடைய எண்ணம் இந்த தேசத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும். அதாவது விக்ரமாதித்யனுடைய காலகட்டத்திலே, நான் இதற்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு வினா கொடுத்தேன். விக்ரமாதித்யனுடைய காலகட்டத்திலே ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இது 3ம் சேர்ந்தது ஒரு பாரத கண்டம். நான் அவ்வளவு தூரம் செல்லவில்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத தேசம் எப்படி இருந்தது? அகண்ட பாரதமாக இருந்தது. அந்த அகண்ட பாரதத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய எண்ணம். பாரத பிரதமரும் முன் காலத்திலே ராஷ்டிரிய சுயம்சேவக சங்கத்தினுடைய சாதாரண ஒரு காரியகர்த்தா தான். இந்த இடத்துல சாதாரணம் என்பது நான் பயன்படுத்தியது தாழ்த்தப்பட்ட விஷயம் என்று நினைக்காமல்
அதாவது நம்முடைய மனதிலே நாம் ஒரு பாரத தேசத்தினுடைய சாதாரண சேவகர்கள், அதாவது ஒரு சேவகர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே அந்த சாதாரணம் என்ற விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன். அதாவது இப்படியாக பாரத பிரதமருடைய எண்ணம் அகண்ட பாரதத்தை அமைக்க வேண்டும், இந்த தேசம் உலகினுடைய குருவாக மாற வேண்டும். சுவாமி விவேகானந்தருடைய காலகட்டத்திலே இந்த தேசம் உலகின் குருவாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பல காங்கிரசினுடைய சூழ்ச்சி போன்ற காரணத்தினாலே சுயநலவாதிகளுடைய ஆட்சியினாலே நம்முடைய தேசம் மிக 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 பின்னோக்கி சென்றது. 2010-11 காலகட்டத்திலே நம்முடைய பாரத தேசத்தினுடைய உலக நாடுகளினுடைய வளர்ச்சியிலே நம்முடைய பாரத தேசத்தினுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, 18வது இடத்துல இருந்த பாரத தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அசுர வேகத்துல 10 ஆண்டுகள்ல 5வது இடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய பொருளாதாரம் மிக 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 வளர்ச்சி அடைந்த நோக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய ராணுவம் உலக நாடுகளை ஒப்பிடக்கூடிய சமயத்திலே பாரத தேசத்தினுடைய ராணுவம் 4வது இடத்திலே இருக்கின்றது. இப்படியாக நம்முடைய தேசம் மிக மிக வளர்ச்சி அடைந்த பாதையிலே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது என்று சொன்னால், சுயநலமற்ற ஒரு தலைவன் பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான். எத்தனையோ நாடுகளுக்கு பாரத பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். பெருவாரியான நாடுகளினுடைய உயரிய விருதுகள் பாரத பிரதமருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, நாம் எல்லாம் சாத்தியமே கிடையாது என்று சொன்ன CAA சட்டம் அமல்படுத்தப்பட்டது. நாம் எல்லாம் சாத்தியமே கிடையாது என்று சொன்ன காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. நாம் எல்லாம் சாத்தியமே இருக்காது என்று சொன்ன அயோத்தி ராமர் கோவில் இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கிறது. இப்படியாக எது எது மிக மிக கடினம் என்று நினைக்கப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த நீட் தேர்வின் மூலம் என்னுடைய சௌராஷ்டிர சமூக மாணவர்கள் பெருவாரியாக மருத்துவம் படிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய சௌராஷ்டிர சமூகத்திலே பெருவாரியான குடும்பம் ஏழை குடும்பமாகத்தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏழை குடும்பத்திலே அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் இந்த நீட் மூலம்தான் மருத்துவம் படிப்பதற்கான அந்த ஆயத்தத்திலே இறங்கி இருக்கிறார்கள். இப்படியாக மிக மிக ஒரு உன்னிப்பான திட்டங்கள் பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இந்த கண்ணோட்டத்திலே இன்றைய காலகட்டத்திலே என்னுடைய சௌராஷ்டிரா சமுதாயத்தை முன்னோக்கி அழைத்து செல்வதற்காக குஜராத் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சௌராஷ்டிர சமுதாய மக்களை, என்னுடைய சௌராஷ்டிர சமுதாய குடும்பத்தை குஜராத்திலே அழைத்து சென்று எங்களுடைய வரலாற்றை எங்களுக்கு மீண்டும் இதுதான் உங்களுடைய வரலாறு என்று அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார் பாரத பிரதமர் அவர். இந்த வகையிலே என்னுடைய சௌராஷ்டிர சமுதாய மக்களை, சமுதாய மாணவர்களை, வருங்கால சந்ததிகளை வழிநடத்தி செல்லக்கூடிய வகையிலே வரக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டங்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய சமூகத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கும் என்பதை நான் ஒரு தேசபக்தனாக இந்த கேள்விக்கு பதிலாக கூற ஆசைப்படுகிறேன். நீங்கள் சார்ந்த சமூகத்தின் கூட்டமைப்பு பலத்தை பற்றி கூறுக. தமிழகத்திலே என்னுடைய சௌராஷ்டிர சமுதாய மக்களினுடைய எண்ணிக்கை 25 லட்சம் மக்கள். தமிழகத்திலே ஏறத்தாழ 42க்கும் மேற்பட்ட ஊர்களிலே வசித்து வருகிறார்கள். அதிலே குறிப்பாக மதுரை, சேலம், காஞ்சிபுரம், பரமக்குடி இப்படியான பெருவாரியான மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்த ஊர்கள் எல்லாம். சகோதரரே, நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய மொத்த நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த சொத்துக்கள் மட்டும் பல ஆயிரம் கோடிகள். அதாவது பொதுவாக நிர்வகிக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம். தமிழகத்திலே அத்துணை சமுதாயத்திற்கும் மாற்றாக நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்திலே தான் பொதுவாக நிர்வகிக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும் அனைத்து சமுதாயத்தை காட்டிலும் நம்முடைய சமுதாயத்திலே தான் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு ஆர்கனைசிங் பவர், அதாவது
வழிநடத்தக்கூடிய தன்மை ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு சபைகள் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு உண்டு. அதே போன்று அதன் வழியாக எங்களுடைய ஊரிலே அரவக்குடியில சௌராஷ்டிர சபை உண்டு, யமனேஸ்வரத்திலே சௌராஷ்டிர சபை உண்டு, சௌராஷ்டிர சமூக நல சங்கங்கள், இப்படியாக சௌராஷ்டிர சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய வகையிலே பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்திற்கு இருக்கிறது. இப்படியாக நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய வகையில ஆலயங்களை கட்டமைத்து இறை வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இன்றளவும் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய பலத்தினாலே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்தவர். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில அளவிலே மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய பொறுப்பிலே நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த மகாலட்சுமி அவர்களும் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்தவர். இப்படியாக இவர்களுடைய வெளிப்பாடின்படி இந்த தமிழகம் மட்டுமல்லாது தேசமே நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாகத்தான் பாரத பிரதமருடைய எண்ணத்தை நம்முடைய சமுதாய மக்கள் தொட்டு அதன் மூலமாகத்தான் நம்முடைய குஜராத் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் மூலம் இந்த உலகமே நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வகையிலே நான் ஒரு சௌராஷ்டிரனாக பெருமைப்படுகிறேன்.